வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பல்கலைக்கழக புதிய பாடத்திட்டத்தின்படி அமைக்கப்பட்ட முதலாம் ஆண்டு 2ஆம் பருவத்துக்கான பாடங்களில் எந்தெந்த வினாக்கள்லாம் தேர்வுக்கு முக்கியமாக கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த காணொளி. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாம் ஆண்டு 2ஆம் பருவத்தில் பார்த்தோன்னா 5 அலகுகள் இருக்குது, 5 யூனிட்டு. அந்த 5 அலகுகளில் மிக முக்கியமான அலகுகள் எது எது அப்படின்றது தெரிஞ்சிட்டிங்கனாவே நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவது ரொம்ப எளிமையாயிடும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது அலகு 1. ஏன்னா அதில் இலக்கிய வரலாறு சார்ந்த செய்திகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த முதல் அலகை நல்லா வந்து படிச்சிடணும். நல்லா வந்து அதில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் உள்வாங்கிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3வது அலகு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 3ஆம் அலகில் சிறுகதைகள் இருக்குது, உரைநடை இருக்குது. அதுக்கு அடுத்து எல்லாத்த விட முக்கியமானது 4வது அலகு. ஏன்னா இதில் வேலைக்காரி நாடகம் மற்றும் அண்ணாவுடைய உரை, பெரியாருடைய உரை, கலைஞர் கருணாநிதியோட உரை, இந்த மாதிரி பல்வேறு விதமான முக்கியமான பாடங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த 1, 3, 4 இந்த அலகுகளை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் தேர்வில் எளிமையாக வெற்றி பெறலாம். மற்றதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு தடவை 2 தடவை படிங்க. இந்த 3 அலகுகளை நிறைய தடவை நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எளிமையாக வெற்றி பெறலாம். சரி, இதில் என்ன மாதிரி 10 மதிப்பெண் வினாக்கள்லாம் வரும் அப்படின்றத நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். இதுதான் வரும்னு நான் சொல்லலை, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாக்கள் அப்படின்றதுக்காக இதை நான் கொடுக்குறேன். இப்படி நான் கொடுத்துருக்க மாதிரியே தான் வினாக்கள் வருமானா கிடையாது. இது மாதிரி இருக்கக்கூடிய வினாக்கள் வரலாம். அதனால் ஒவ்வொரு 10 மதிப்பெண் வினாக்களாக அலகு வாரியாக பார்க்கலாம் வாங்க. அலகு 1 ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் நிறைய வினாக்கள் நான் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா வந்து தயார் பண்ணுங்கள். ஒரு வினாவிற்கு குறைஞ்சபட்சம் 3 பக்கங்கள் விடை எழுதக்கூடிய வகையில் இருக்கணும். அதிகபட்சம் 4 பக்கங்களுக்குள்ளே முடிச்சிடணும். இதுக்குள்ளே என்னென்ன செய்திகள்லாம் இருக்கணும்னா, அந்த வினாவில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த விடை இருக்கணும். அதுக்கான அம்சங்கள் அதுக்குள்ளே இருக்கணுன்றதை நினைவில் வச்சு விடை எழுத ஆரம்பிக்கணும். இப்போது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, முதல் வினா சிற்றிலக்கியங்களின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வினாவிற்கு எப்படி விடை எழுதுனா, முதல்ல சிற்றிலக்கியங்களுடைய தோற்றம் அப்படின்னு போட்டு அதனுடைய தோற்றம், அதனுடைய வரலாறு என்னன்றது நம்ம எழுதணும். அதுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி நிலைகளை எழுதணும். அது ஒவ்வொரு காலகட்டங்களில் எப்படி வந்து சிற்றிலக்கியங்கள் வளர்ந்து வந்தது, அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாமே விரிவாக எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வினா சிற்றிலக்கிய வகைகளை விளக்குக. அதாவது சிற்றிலக்கியம்னா என்னன்றதை இதுலேயும் குறிப்பிடணும். அதுக்கப்புறம் இதில் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குன்றத குறிப்பிடணும். அந்த 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஏதாவது 10 சிற்றிலக்கியங்களுடைய பெயர்களை மனப்பாடம் பண்ணிக்கங்க. அதை வரிசையாக எழுதுங்க. இப்போ தூது, பள்ளு, உலா, கலம்பகம், அந்தாதி இந்த மாதிரி வரக்கூடிய வரிசையாக ஒரு 10 உங்களுக்கு நினைவில் இருக்கிற 10 சிற்றிலக்கியங்களுடைய பெயர்கள் எழுதுங்க. அதுக்கு பிறகு அதில் ஒரு 5 சிற்றிலக்கியங்களை பற்றி மட்டும் ஒவ்வொரு தலைப்பிட்டு அதை ஒரு பத்தி அளவில் அல்லது 1.5 பத்தி அளவில் வந்து விரிவாக எழுதுங்க. அந்த ஒரு பத்தியில் நீங்கள் ஒரு பேராகிராஃபில் எழுதுறீங்கன்னா அதில் குறிப்பிட்ட அந்த சிற்றிலக்கிய வகையினுடைய இலக்கணம் என்ன. உதாரணமாக பரணினா பரணிக்கான இலக்கணம் என்ன, தூதுனா தூதுக்கான இலக்கணம் என்ன, இலக்கணப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நினைவு இருந்தால் எழுதுங்க. அதுக்கு பிறகு அந்த சிற்றிலக்கிய வகையினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு எழுதணும். இப்போ தூதுனா தூதுக்கு சில சிறப்புகள் இருக்குது, பரணினா சில சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து தோற்றவன் பேரால் எழுதக்கூடியது பரணி, 1000 யானைகளை கொன்றவனை பற்றி எழுதக்கூடியது பரணி. அப்படிலாம் வந்து அதில் என்ன இருக்கோ அந்த செய்திகள்லாம் அப்படியே தொகுத்து எழுதிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, அந்த குறிப்பிட்ட சிற்றிலக்கிய வகைகளில் முதன்மையாக வந்த நூல் எது, சிறப்பு வாய்ந்த நூல் எது அப்படின்றத படிச்சுக்கிட்டு எழுதுங்க. இப்போது பரணின்னா கலிங்கத்து பரணி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல். அதே மாதிரி பல்லுனா முக்கூடர் பல்லு, குறவஞ்சினா திருக்குற்றால குறவஞ்சி. இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு நூலுடைய பெயராக இருக்கணும். அது முதன்மையாக வந்த நூலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது 3வது வினா பாருங்கள். குறவஞ்சி எனும் சிற்றிலக்கிய வகை குறித்த கருத்துக்களை தொகுத்தெழுதுக. இந்த வினாவில் பார்த்தீங்கன்னா குறவஞ்சி அப்படின்ற அந்த இலக்கிய வகை பற்றி எல்லா செய்திகளையுமே கேட்டிருக்காங்க. தொகுத்து எழுதுங்கன்னா எல்லாத்தை பற்றியும் எழுதணும். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த குறவஞ்சி என்கிற அந்த பெயர் ஏன் வந்தது, அதற்கான பெயர் காரணம் எழுதணும். அதற்கடுத்து அந்த சிற்றிலக்கிய வகை குறவஞ்சி தோன்றிய காலகட்டம் என்ன, எப்படி தோன்றுச்சுன்னு எழுதணும். அதுக்கப்புறம் குறவஞ்சிக்கான
பொது இலக்கணம் என்னன்றது எழுதணும். அதுக்கு பிறகு அதனுடைய அமைப்பு முறை, அதாவது கடவுள் வணக்கம் இருக்கணும். அப்புறம் தோடயம், நூல் பயன், அவையடக்கம், இந்த மாதிரி 4 பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்றத குறிப்பிடணும். அதுக்கப்புறம் பாட்டுடை தலைவன் உலா வருதல் தொடங்கி ஒவ்வொரு பகுதியாக அதை எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குறத்தி எப்படி வந்து குறி சொல்லுவா அப்படின்றதும், இந்த மாதிரி குறவஞ்சி சார்ந்து வரக்கூடிய நூல்கள், குறிப்பாக திருக்குற்றால குறவஞ்சி பெயர் எழுதணும். அப்புறம் திருவாரூர் குறவஞ்சி, பெத்தலகேம் குறவஞ்சி, இந்த மாதிரி வரக்கூடிய குறவஞ்சி நூல்களில் உங்களுக்கு நினைவு இருக்கக்கூடிய குறவஞ்சி நூல்கள் எழுதலாம். சரபேந்திர பூபால குறவஞ்சி, இது மாதிரி சிறப்பு வாய்ந்த குறவஞ்சி நூல்களுடைய பெயர்களை எழுதணும். அடுத்து 4வது வினா, கலம்பக இலக்கியத்தின் தோற்றம் வளர்ச்சி குறித்து எழுதுக அப்படின்னு ஒரு வினா வருதுன்னா, இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலம்பகம்னா என்ன, அதற்கான பெயர் காரணம் எழுதணும். இப்போ களம் கூட்டல் பகம், கலம்பகம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சொல்லுக்கான அமைப்பு முறை எழுதணும். அதாவது களம்னா 12, பகம்னா அதில் பாதி 6, 12 கூட்டல் 6 18, மொத்தம் இதில் 18 உறுப்புகள் இருக்குது அப்படின்றது எழுதணும். அதுக்கப்புறம் இதனுடைய தோற்றம் குறித்து எழுதணும். இதில் முதன்மையான நூல் நந்தி கலம்பகம் சொல்லிட்டு நீங்கள் இதில் நிறைய நந்தி கலம்பகத்துடைய செய்திகளை அதிகமாக எழுதணும். ஏன்னா இதில் சிறப்பு வாய்ந்த நூல் நந்தி கலம்பகம் தான். அந்த நந்தி கலம்பகத்தில் 3ஆம் நந்திவர்ம பல்லவன் பற்றி என்னெல்லாம் செய்திகள் சொல்லியிருக்காங்கன்றதை எழுதணும். மறக்காம கலம்பகத்துடைய அந்த உறுப்புகள் அதையும் வந்து அதனுடைய பெயர்களை மனப்பாடம் பண்ணி எழுதுனா நல்லது. அடுத்தது 5வது வினா, தூது இலக்கியத்தின் தோற்றம் வளர்ச்சி குறித்து விரிவாக எழுதுக. இதில் தோற்றம் வளர்ச்சி என்கிற சொற்களை பயன்படுத்தினால நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணோம், தூது இலக்கியத்தின் தோற்றம்னு போட்டு ஆரம்பிக்கணும். இந்த தோற்றம் என்பது பொதுவாக வந்து காலம் கணிக்க முடியாது. இந்த சிற்றிலக்கிய வகைகளுக்கு எல்லாமே அந்த காலம் உங்களுக்கு வந்து சரியாக தெரியும்னா அதை எழுதலாம். இல்லைன்னா பொதுவாக அதனோட தோன்றிய காலகட்டம் குறித்து நீங்கள் புத்தகத்தில் படிச்சனவோ அதை எழுதலாம். குறிப்பாக வந்து தொல்காப்பிய காலகட்டத்திலிருந்து இது சார்ந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றதை குறிப்பிடணும். தூது வந்தன்றே தோழி அப்படின்னு கலித்தொகையில் இருக்கக்கூடிய அந்த பாடல் அடிகளை நீங்கள் குறிப்பிட்டு எழுதலாம். அதுக்கடுத்து இந்த தூது நூலுடைய அமைப்பு முறை என்ன அப்படின்னு எழுதணும். தூது நூல்களுடைய வகைகளை எழுதணும். ஆடவருக்கான தூது, ஆடவர்கள் பெண்களுக்கு அனுப்பிய தூது, அதே மாதிரி பெண்கள் ஆடவர்களுக்கு அனுப்பிய தூது, இந்த மாதிரிலாம் தூதுடைய வகைகள் இருக்குது அப்படின்னு எழுதணும். எவற்றையெல்லாம் தூதாக அனுப்புவார்கள், எதெல்லாம் அனுப்புவாங்கன்னு எழுதணும். இப்போ மயில் குயில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எதெல்லாம் தூதாக அனுப்புவாங்க அப்படின்றத எழுதணும். அதுக்கு பிறகு தூதுனாவே தமிழோட தூது தான் முதன்மையானது. அப்போ தமிழோட தூது குறித்த செய்திகளை நல்லா படிச்சுட்டு அதை விரிவாக எழுதணும். அடுத்து 6வது வினா, உலா இலக்கியத்தின் அமைப்பு முறை குறித்து விளக்குக. இந்த வினாலையும் உலா அப்படின்ற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு எழுதணும். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் அது ஒன்றுன்றதை குறிப்பிடணும். அதே மாதிரி யானை, குதிரை, தேர் போன்றவற்றில் ஏறி வரக்கூடிய இசைக்கருவிகளை இசைப்போர் முன்னே வர மக்கள் புடைசூழ நகர வீதிகளில் வருவது உலா அப்படின்னு இந்த மாதிரி அந்த உலா இலக்கியம் பற்றி ஒரு அறிமுகத்தை நம்ம கொடுத்துடணும். அதுக்கடுத்து எப்பவும் போல் தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள்லாம் உலா குறித்த செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத சொல்லணும். அப்புறம் இதனுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு எழுதணும். அதாவது முன் 7 நிலை பின் 7 நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவற்றை குறித்தெல்லாம் வந்து விரிவாக எழுதணும். அப்புறம் பாட்டுடை தலைவனை குறித்த செய்திகள் எழுதணும். அதோட முக்கியமானது 7 பருவ பெண்கள் குறித்த செய்திகளை நம்ம மறக்காமல் மனப்பாடம் பண்ணி எழுதணும். அதாவது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழப்பெண், இந்த பெயர்களை மனப்பாடம் பண்ணிட்டு அதற்கு பக்கத்துலேயே அதற்கான வயது, எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் பேதை பருவம் அப்படின்றத கட்டாயம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதணும். அதே மாதிரி தோற்றத்தை எழுதும்போது ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிவ என்று சொல்லக்கூடிய தொல்காப்பிய நூற்பாவை மறக்காமல் மனப்பாடம் பண்ணி எழுதுங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலா என்பது எப்படி இடம்பெற்றிருக்கு, சிலப்பதிகார காலத்தில், பக்தி இலக்கிய காலத்தில் எப்படியெல்லாம் இடம்பெற்றது அப்படின்ற செய்திகள்லாம் எழுதணும். குறிப்பாக வந்து உலா இலக்கியங்களில் சிறந்ததாக கருதப்படக்கூடிய சில உலா இலக்கியங்களுடைய பெயர்களை எழுதணும். இப்போ மூவர் உலா, இரட்டை புலவர்கள் எழுதின ஏகாம்பரநாதர் உலா, திருக்குற்றால நாதர் உலா, அப்புறம் திருவாரூர் உலா, இந்த மாதிரி உங்களுக்கு நினைவு இருக்கக்கூடிய அந்த உலா பெயர்களை எல்லாமே எழுதணும். அடுத்ததாக 7வது கேள்வி, பரணி இலக்கியம் குறித்த செய்திகளை தொகுத்துரைக்க. இப்போ பரணி இலக்கியம் குறித்து தொகுத்தெழுதுகன்னு சொன்னதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பரணி குறித்து தெரியுதோ எல்லாமே வந்து எழுதணும். குறிப்பாக வந்து பரணி அப்படின்றது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த வரியை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்ற இந்த இலக்கண விளக்க பாட்டியலுடைய அந்த பாடல் அடி கட்டாயம் வந்து எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பரணி என்கிற அந்த சொல்லுக்கான
பொருள் என்ன அப்படின்றது எழுதணும். அதனுடைய இலக்கணம் எழுதணும். இலக்கண விளக்கத்தில் அது மாதிரி பன்னீர் பாட்டியலில் என்னெல்லாம் இலக்கணம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத எழுதணும். அப்புறம் பரணியினுடைய அமைப்பு முறையை எழுதணும். அதில் என்னென்னலாம் உறுப்புகள் இருக்குது, இப்போ கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது, கோயில் பாடியது, தேவியை பாடியது, இது மாதிரி 10 விதமான உறுப்புகள் இருக்குது. அந்த 10 விதமான உறுப்புகளையும் மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்கடுத்து பரணியினுடைய தோற்றம், எப்படியெல்லாம் அது வளர்ந்து வந்துச்சு அப்படின்றத எழுதணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பரணி இலக்கியங்கள், முக்கியமான பரணி இலக்கியங்கள் இருக்குது. அதனுடைய பெயர்கள்லாம் எழுதி அது குறித்த ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நீங்கள் எழுதலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியை பற்றி நிறையவே எழுதுங்க. ஏன்னா மிக முக்கியமான ஒரு நூல் கலிங்கத்து பரணி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தக்கையாக பரணி, திருச்செந்தூர் பரணி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பரணி வகைகளை, இரணியன் வதை பரணி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பரணி வகைகள் அந்த நூல்கள் குறித்தும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்ச அளவுக்கு எழுதி ஒரு 3 அல்லது 4 பக்கங்களுக்குள்ளே முடிச்சிருங்க. அடுத்த வினா பார்த்தீங்கன்னா பல்லு இலக்கியத்தின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை வரைக. இது கட்டுரை வடிவில் எழுதணும். அதனால் முன்னுரை முடிவுரை போட்டு எழுதலாம். எங்கெல்லாம் கட்டுரை வடிவில் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் முன்னுரை முடிவுரை. முன்னுரைன்றது அந்த கட்டுரையில் நீங்கள் என்ன செய்தி எழுத போகிறீங்களோ அது குறித்த ஒரு அறிமுகத்தை கொடுங்க. முடிவுரைன்றது அந்த கட்டுரையில் என்னெல்லாம் செய்திகள் சொன்னீங்களோ அதில் குறிப்பிடத்தக்க சில ஒரு 5 பாயிண்ட் அந்த மாதிரி முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்லி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொல்லி முடிங்க. அதுக்கு உள்ளே போடக்கூடிய அந்த உட்தலைப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடம் சார்ந்த என்னென்ன மாதிரி செய்திகள்லாம் இருக்குன்றத நீங்கள் உள்வாங்கிட்டு அதை உட்தலைப்புகளாக போட்டு எழுதுங்க. நீங்கள் படித்ததே உட்தலைப்பாக போட்டு எழுதணும் அவசியம் கிடையாது. சப்டைட்டில்ன்றது நம்ம போடுறது தான். அதனால் நமக்கு என்ன செய்தி தெரியுதோ அது அடிப்படையில் போடணும். இப்போது பல்லு இலக்கியத்துடைய பெயர் காரணம் எழுதணும். அதுக்கப்புறம் அதனுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்து எழுதணும். தோற்றம் எந்த காலத்தில் தோன்றியது அப்படின்றத பற்றி எழுதணும். இப்போ இது உழவர்கள் பற்றியது, உழத்திப்பாட்டு என்றெல்லாம் அழைக்கக்கூடியது. அதனால் உழவர்களும் அதே மாதிரி உழவு தொழிலும் எந்த காலத்தில் தோன்றியதுன்னு யாருக்குமே தெரியாது, காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றத குறிப்பிடணும். அதுக்கு பிறகு காலம் செல்ல செல்ல எப்படியெல்லாம் அந்த பல்லு இலக்கியம் மாற்றம் அடைந்தது அப்படின்ட்டு எழுதணும். குறிப்பாக இதனுடைய இலக்கணம் எழுதணும். இதுக்கு இலக்கண பாட்டியல் நூல்களில் என்னென்ன மாதிரி இலக்கணங்கள் சொல்லியிருக்காங்கன்றதை, நவநீத பாட்டியல் உட்பட என்னெல்லாம் இலக்கணம் சொல்லியிருக்காங்கன்றதை எழுதணும். அதுக்கு பிறகு இதனுடைய வேறு பெயர்கள் என்னென்னன்றதை நல்லா படிச்சுங்க. நான் 2 மதிப்பெண் வினாக்கள்லையும் கேட்பாங்க. இப்போ பல்லு அப்படின்றதுக்கு வேற என்னென்ன பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பல்லு இலக்கியங்களில் ரொம்ப முக்கியமானதே முக்கூடர் பல்லு தான். முக்கூடர் பல்லை பற்றி ஒரு 2 பேராகிராஃப், 2 பத்திகள் எழுதுகிற அளவுக்கு நல்லா படிச்சுங்க. அதில் மூத்த பள்ளி, இளைய பள்ளி குறித்து வரக்கூடிய செய்திகள்லாம் படிச்சுங்க. முடிஞ்சால் 2 பாடல்கள் எழுதுங்க. இதுலன்னு இல்லை, நீங்கள் கட்டுரை வினாக்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரிந்த அந்த குறிப்பிட்ட நூல் சொல்கிறோம் இல்லையா, கலிங்கத்து பாரினா அதில் ஒரு 4 வரி, அதே மாதிரி முக்கூடர் பல்லுனா அதில் ஒரு 4 வரி, அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி படிச்சுட்டு அதை எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்தது பிள்ளை தமிழின் இலக்கணம் கூறி அமைப்பு முறையை விளக்குக. இப்போ இந்த பிள்ளை தமிழ் அப்படின்னாவே ரொம்ப எளிமையாக எல்லாருமே எழுதுவாங்க. முதல்ல பிள்ளை தமிழுடைய இலக்கணம் என்னன்றதை குறிப்பிடணும். அதுக்கு பிறகு யார் மீதெல்லாம் இந்த பிள்ளை தமிழ் பாடுவாங்க அப்படின்றத எழுதணும். இறைவன், இறைவு குறித்தும், வள்ளல்கள் குறித்தும், தலைவர்கள், ஆசிரியர்கள் குறித்தும் இந்த மாதிரிலாம் இவர்களை குழந்தையாக பாவித்து பிள்ளைத்தமிழ் எழுதுவாங்கன்றதை குறிப்பிடணும். அப்புறம் பிள்ளைத்தமிழ் நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத குறிப்பிடணும். குறிப்பாக குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் குறித்த செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கணும். ஒட்டக்குத்தருடைய அந்த சிறப்புகள் என்னென்னு எழுதணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குமரகுருபரர், பகழிக்கூத்தர், மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை, இவங்கெல்லாம் எப்படி இந்த பிள்ளைத்தமிழ் வளர்ச்சிக்கு பங்காற்றினார்கள் அப்படின்றத எழுதணும். அவங்க எழுதின நூல்களுடைய பெயர்கள் எழுதணும். குறிப்பாக பிள்ளைத்தமிழுடைய அந்த அமைப்பு முறை கட்டாயம் எழுதணும். அதாவது காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி என்று வரக்கூடிய இந்த பருவங்கள் பொதுவானது அப்படின்றதும், சிற்றில், சிறுதேர், சிறுபறைன்றது ஆண்களுக்கானது என்றும், நீராடல், அம்மானை, ஊசல், கழங்கு என்று சொல்லக்கூடியது பெண்களுக்கான அந்த பருவங்கள் அப்படின்னும், மொத்தம் 10 பருவங்களை இப்படி பிரித்து நீங்கள் அட்டவணை போட்டு எழுதி காமிக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது 5 மதிப்பெண்லையும் இதை மட்டும் தனியாகவும் கேட்கலாம். அடுத்ததாக அந்தாதி இலக்கிய வரலாறு குறித்து எழுதுக. இப்போ அந்தாதியுடைய வரலாறு கேட்குறதுனால அந்தாதினா என்னன்னு எழுதணும். அந்தாதியில் மொத்தம் குறைந்தது 2 அடிகள்லேருந்து பாடல் தொடங்குன்றதை எழுதணும். அந்தம், ஆதி என்கிற அந்த சொல்லுக்கான பொருள் எழுதணும். பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல், இதுக்கான இலக்கணங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கிய காலத்திலிருந்து இந்த அந்தாதி இலக்கியம் தோன்றி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதனுடைய வரலாறு அதிலேருந்து தொடங்கி நீங்கள் எழுதணும்.
குறிப்பாக வந்து அந்தாதி நூல்கள் குறித்து எழுதணும். இப்போ முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் எழுதியிருக்காரு. 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்தாதிகளுடைய பெயர்கள் எழுதணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டர் எழுதின அற்புத திருவந்தாதி, குறிப்பாக வந்து அபிராமி பட்டர் எழுதின அபிராமி அந்தாதி குறித்து விரிவாக நீங்கள் எழுதணும். ஏன்னா இது மிக குறிப்பிடத்தக்க ஒரு நூல். அவரை பற்றியும் அவருடைய அந்த அபிராமி அந்தாதி குறித்த செய்திகளையும் கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் எழுத பாருங்கள். அதுக்கப்புறம் 11ஆம் திருமுறையில் வரக்கூடிய அற்புத திருவந்தாதி குறித்து நீங்கள் முழுமையான செய்திகளை எழுதணும். அற்புத திருவந்தாதின்றது என்ன, அதில் என்னென்ன செய்திகளாக இடம்பெற்றிருக்கும், அதை எழுதின காரைக்கால் அம்மையார் யார், அவங்க எதுக்காக இந்த நூல் எழுதினாங்க, அதில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குன்றத நீங்கள் கொஞ்சம் விரிவாக எழுதணும். அதே மாதிரி இந்த அந்தாதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகை தொகைகள்லாம் இருக்குது அப்படின்றத நல்லா படிச்சுட்டு எழுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்தாதி வகைகளாக ஒளி அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, நூற்றந்தாதி, இந்த மாதிரி பல்வேறு வகைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலித்துறை அந்தாதி, களி அந்தாதி, வெண்பா அந்தாதி, இந்த மாதிரிலாம் வந்து பாட்டியல் நூல்கள் இதுக்கான இலக்கணத்தை சொல்கிறாங்க. அதையும் கொஞ்சம் படிச்சுட்டு சேர்த்து எழுதுங்க. இது வரைக்கும் சிற்றிலக்கியங்கள் பற்றிய வினாக்களை பார்த்துட்டு வந்தோம். இந்த சிற்றிலக்கியங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் முழுசாக படிச்சிட்டிங்கன்னா மொத்தமாக சேர்த்து சிற்றிலக்கியங்கள் குறித்து ஒரு கட்டுரை வருகன்னு கேட்கும்போது அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு பேராகிராஃபாக போட்டு ஒவ்வொரு பத்தியாக போட்டு நீங்கள் எழுதி அந்த வினாவை முழுமையாக முழு மதிப்பெண் பெறக்கூடிய வகையில் விடையளிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது வினா, தனிப்பாடல் குறித்து நீவேறு அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. இதில் தனிப்பாடலுடைய அறிமுகம் தொடங்கி அதனுடைய தனிச்சிறப்பு, தனிப்பாடல் திரட்டுன்னா என்ன, என்னென்ன மாதிரி தனிப்பாடல் திரட்டுகள்லாம் தமிழில் இருந்தது அப்படின்றத பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக வந்து இதில் எழுதணும். அதாவது இந்த இதில் வந்து இதை எழுதணும் அதை எழுதணும்லாம் எதுவுமே கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த தனிப்பாடல் குறித்த ஒரு 10 மதிப்பெண் வினாக்கு தயாராகிடுங்க. ஒரு 3லேருந்து 4 பக்கத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு பாட்டு மட்டும் ஒரு 4 வரி வர்ற மாதிரி ஒரு பாட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணி அதோடு சேர்த்து எழுதினா நல்லாயிருக்கும். அடுத்ததாக இக்கால இலக்கியம், இந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அழகு 1ல் பார்த்தீங்கன்னா இந்த இக்கால இலக்கியம். ஏன்னா இதுலேயும் நிறைய 10 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மரபு கவிஞர்கள் குறித்து விளக்குக அப்படின்னு கொடுக்குறாங்க. முதல்ல மரபு கவிதைனா என்னன்னு எழுதணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இலக்கணத்தோடு எழுதக்கூடிய கவிதைக்கு பேர் தான் மரபு கவிதை. தமிழருடைய அந்த இலக்கண மரபை பின்பற்றி எழுதக்கூடியது அப்படின்றத குறிப்பிடணும். இந்த மரபு கவிதையை காலம் காலமாக எப்படி எழுதிட்டு வராங்க அப்படின்றத சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாப்பு, அணி போன்ற இலக்கணங்களை பின்பற்றி எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து இலக்கியங்கள், அதாவது மரபு கவிதைகள் எழுதப்பட்டது அப்படின்றத எழுதணும். அதுக்கு பிறகு சங்க இலக்கிய காலங்களில் எப்படி வந்து வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா போன்ற பாடல் வகைகளை பின்பற்றி பாடல்கள் எழுதினாங்கன்றதை குறிப்பிடணும். அப்புறம் கம்பர், கபிலர், பரணர், ஔவையார் போன்ற பல்வேறு அந்த சங்ககால புலவர்களுடைய அந்த பாடல் திறன் எப்படி இருந்தது, அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்து நம்ம எழுதணும். அடுத்ததாக புதுக்கவிதை அப்படின்றத குறித்த வினாக்கு நம்ம விடையளிக்கணும். இதுக்கான தோற்றம் வளர்ச்சியும் எழுதணும். புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சி குறித்து விளக்குக. இந்த புதுக்கவிதை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் முழுமையாக அதை நீங்கள் படிச்சிருங்க. இப்போ புதுக்கவிதைன்றது இலக்கணம் மீறிய கவிதை அல்லது இலக்கணம் இல்லாத கவிதை. இதை வந்து கட்டற்ற கவிதைன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க. இந்த கட்டற்ற கவிதைன்றது வெளிநாடுகளில், மேலை நாடுகளில் எப்போது தோன்றியது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1855 வால்ட் விட்மன் புல்லின் இதழ்கள் அப்படின்ற தலைப்பில் 12 கவிதைகளை கொண்ட ஒரு தொகுப்பை கொடுக்குறாரு. இந்த காலகட்டம் தொடங்கி நிறைய பேர் வந்து அதை பின்பற்றி கவிதைகளை எழுத ஆரம்பித்தாங்கன்னு அந்த வரலாறு தொடங்கும். தமிழில் கூட அது மாதிரி பல்வேறு முயற்சிகள் நடந்திருக்குன்றத கொடுத்துருக்காங்க. அதையும் படிச்சுக்கங்க. இந்த வால்ட் விட்மன், அதுக்கு பிறகு டிஎஸ் எலியட், இந்த மாதிரி முக்கியமானவர்களுடைய அந்த பெயர்கள்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிங்க. அதாவது மேலை நாட்டவருடைய பெயர்கள். அதுக்கு பிறகு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் அவர்கள் வசன கவிதைகள் எழுதினார் அப்படின்றத தொடங்கி தமிழ் புதுக்கவினுடைய முதன் முயற்சியாக பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதின அந்த கவிதையிலிருந்து தொடங்கி அதனுடைய வரலாற்றை நீங்கள் எழுதணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டங்களில் எப்படி புதுக்கவிதை வளர்ச்சி அடைந்ததுன்ற தகவலை நீங்கள் எழுதணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 இதழ்கள் இந்த புதுக்கவிதையை வளர்த்தன அப்படின்ற செய்தியை நீங்கள் குறிப்பிட்டு அந்த 3 இதழ்களுடைய பெயர்களை எழுதி, அதாவது
எழுத்து, மணிக்கொடி, வானம்பாடி என்கிற 3 இதழ்கள் எப்படி இந்த புதுக்கவிதையை வளர்த்தன, அதில் யாரெல்லாம் வந்து புதுக்கவிதைகள் எழுதுனாங்கன்ற வரலாற்றை நீங்கள் நல்லா படிச்சுட்டு தொகுத்து எழுதணும். அடுத்த வினா, சிறுகதையின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை வரைக. அதனால் சிறுகதை அப்படின்னா என்னன்னு எழுதணும், அதுக்கான இலக்கணம் எழுதணும். அதாவது அரை மணி நேரம் முதல் 2 மணி நேரத்துக்குள்ளே படித்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு எட்கர் ஆலன் போ சொல்லியிருக்கார். தமிழில் பார்த்தீங்கன்னா சுருங்க சொல்லி விளங்க வைத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் சிறுகதைனா சுருக்கமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லணும். தமிழில் சிறுகதை அப்படின்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியவர் வாவேசு ஐயர் அப்படின்ற செய்தியை குறிப்பிடணும். குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை அது தொடங்கி நிறைய சிறுகதை நூல்கள் அதுக்கு பிறகு வந்து வெளிவர ஆரம்பித்தது. சிறுகதைனாவே சிறுகதை செல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய புதுமை பித்தன் அவர்களை பற்றி எழுதாமல் விடக்கூடாது. அதுக்கு பிறகு வந்து அகிலன், ஜெயகாந்தன், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் வரைக்கும் யாரெல்லாம் வந்து முக்கியமான ஆளுமைகள் அப்படின்றது எழுதணும். தமிழின் தலை சிறந்த சிறுகதை ஆசிரியர்கள் பற்றிய ஒரு தொகுப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கு அழகிரிசாமி, சுந்தர ராமசாமி, ஆர் சூடாமணி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாராவது ஒரு 5 பேரை பற்றி நல்லா படிச்சுங்க. அவங்களை பற்றி விரிவாக இதில் எழுதுங்க. இதில் குறிப்பாக புதுமை பித்தன், கூப்பா ராஜகோபாலன், ஜெயகாந்தன், தி ஜானகிராமன், நா பார்த்தசாரதி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பெயர்கள் அடிக்கடி கேள்விப்படவில்லை, அந்த மாதிரி பெயர்களாக பார்த்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. அதுக்கு பிறகு அடுத்ததாக சிறுகதைக்கு வித்திட்ட நூல்கள், இதழ்கள் குறித்து படிச்சுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுதேசிமித்திரன், விமோசனம், நவசக்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்த போதினி, பிரசண்ட விகடன், இந்த மாதிரி பல இதழ்கள் தமிழுக்கு, தமிழ் சிறுகதைக்கு தொண்டாற்றிருக்கு. அது குறித்தும் கொஞ்சம் படிச்சுங்க. அடுத்ததாக தமிழ் சிறுகதை வளர்ச்சியில் இதழ்களுடைய பங்கு குறித்து எழுதணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இதழ்கள் இந்த சிறுகதையில் வந்து சிறுகதை வளர்ச்சிக்கு பங்காற்றி இருக்குது. இப்போ தீபம், இலக்கிய வட்டம், கணையாழி, நடை, கசட தபர, இந்த மாதிரி பல்வேறு இதழ்கள் இருக்குது. கண்ணதாசன், நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து நிறைய இதழ்களை வந்து நடத்தியிருக்காங்க. பின்னால் பார்த்திங்கன்னா குங்குமம், குமுதம், கல்கி, சாவி, இதயம் பேசுகிறது போன்ற இதழ்கள்லேயும் நிறைய சிறுகதைகள் வந்திருக்கு. தினமலர், தினத்தந்தி போன்ற நாளேடுகளில் அல்லது வார இதழ்களில், இன்னும் நிறைய காலச்சுவடு, நிகழ், புதிய பார்வை, புது எழுத்து, தாமரை போன்ற பல்வேறு இதழ்கள்லேயும் வந்து சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் வந்து சிறுகதை வளர்ச்சிக்கு பங்காற்றிய இதழ்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை மனப்பாடம் பண்ணிட்டு அது குறித்த செய்திகளை தொகுத்து நீங்கள் இதில் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 16வது கேள்வி, தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி குறித்து விவரிக்க. அதாவது தமிழ் நாடகம் எப்போது தோன்றியது? ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாடகம் என்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டின் ஒரு கூறாக இருந்தது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தெருக்கூத்து என்று தொடங்கிய அந்த நாடகம்ன்றது பிறகு மேடை நாடகமாகி இன்றைக்கு வந்து அதே வந்து தொலைக்காட்சி நாடகங்களாகி, திரைப்படங்களாகி பல்வேறு வடிவங்களில் அது மாறிடுச்சு. நாடகம் என்ற அந்த சொல்லுக்கான விளக்கம் எழுதுங்க. உலக நாடகம் எப்படி இருந்தது, அதனுடைய நாடகத்துடைய தோற்றங்கள் எழுதுங்க. கிரேக்கத்தில், இங்கிலாந்தில் எப்படிலாம் வந்து நாடகங்கள் இருந்ததுன்னு எழுதுங்க. அதுக்கு பிறகு இந்தியாவில் குறிப்பாக வந்து தமிழில் என்ன மாதிரி நாடகங்கள்லாம் இடம்பெற்றிருக்குன்னு எழுதுங்க. நாடக நூல்கள் பற்றிய செய்திகளை வந்து குறிப்பிடுங்க. முக்கியமாக வந்து சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த நாடகம் சார்ந்த, ஏன்னா அது முதல் நாடக காப்பியம்னு நம்ம சொல்கிறோம், அதில் வரக்கூடிய அரங்கேற்று காதை, இந்திர விழா ஊரெடுத்த காதை, கடலாடு காதை, இந்த மாதிரி பல்வேறு காதைகளில் நாடக அம்சங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ் நாடகத்துக்கு தொண்டாற்றிய அறிஞர்களுடைய பெயர்களை எழுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள், மனோரமணியம் சுந்தரனார், இந்த மாதிரி பல்வேறு தமிழ் அறிஞர்கள் வந்து தமிழ் நாடக வளர்ச்சிக்கு வித்திட்ருக்காங்க. பம்மல் சம்பந்தமூலியார் உள்ளிட்ட பல பேர் வந்து இதுக்காக பாடுபட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் பிற்காலத்தில் வந்து கிரேசி மோகன் வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய மேடை நாடகங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஆளுமைகளை குறித்த ஒரு பேராகிராஃப் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதை ஒரு 4 பக்கத்துக்குள்ளே எழுது. அடுத்ததாக தமிழ் உரைநடை, அதனுடைய வரலாறை எழுதணும். எப்படியெல்லாம் உரைநடை வளர்ந்தது அப்படின்ற தொல்காப்பிய காலம் தொடங்கி எப்படியெல்லாம் உரைநடை வளர்ந்தது, இப்போது இளங்கோ வடிகளை வந்து எப்படிப்பட்ட ஒரு உரைநடையை கொண்டிருந்தார், உரையடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்ற அந்த வரியை குறிப்பிடணும். அப்புறம் நக்கீர காலகட்டத்தில், அதுக்கு பிறகு வந்து இலக்கிய உரைகள் வந்த காலகட்டத்தில், அதாவது உரை எழுதினாங்களே, நூலுக்கு உரை எழுதினாங்க, அந்த உரையாசிரியருடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது. அப்புறம் ஐரோப்பியர்கள் வந்த பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நடந்தது, ஏன்னா அச்சு ஊடகம் வந்த பிறகு
என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உரைநடையில் ஏற்பட்டதுன்றது எழுதணும். குறிப்பாக உரைநடை ஆசிரியர்களை பற்றி குறிப்பிடணும். அதாவது உவே சாமிநாத ஐயர், ஆறுமுக நாவலர், பண்டிதமணி கதிரேஷ் செட்டியார், இந்த பெயர்கள்லாம் வந்து கட்டாயம் இடம்பெறணும். அவங்களை பற்றிய குறிப்புகளை கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா மறைமலடிகள், மு வரதராசன் என்கிற மூவா, திருவிக்கா பற்றியெல்லாம் நீங்கள் எழுதணும். அடுத்து வினா, திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ் பற்றி எடுத்துரைக்க. இப்போ திராவிட இயக்கம்னா என்ன, அது எப்போது தோன்றியது அப்படின்றது எழுதணும். அதுக்கு பிறகு நீதி கட்சியினுடைய அந்த காலகட்டம் குறித்தும், பெரியார் திராவிட இயக்கம் குறித்தும் எழுதணும். இந்த திராவிட இயக்கம் அப்படின்றது எப்படி தமிழை வளர்த்துருக்கு அப்படின்றத எழுதணும். அதாவது மொழியியல் குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த திராவிடம் என்கிற சொல், திராவிடன் இதழ் குறித்த செய்திகள் எழுதணும். அதுக்கப்புறம் குடியரசு இதழ் மூலமாக என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்தது, எப்படி வந்து தமிழ் வளர்ந்தது அப்படின்றத வரலாற்று எழுதணும். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த விகடன் போன்ற இதழ்கள், இன்னும் வந்து இதுக்கு நிறைய இதழ்கள் வந்து பங்காற்றியிருக்கு இந்த திராவிட இயக்க சிந்தனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த சிந்தனைகளை, அந்த இதழ்களை குறித்த செய்திகளெல்லாம் தொகுத்து எழுதணும். இந்த திராவிட இயக்க சிந்தனைகளை வகுத்த சி அண்ணாதுரை அவர்கள், அதாவது பேரறிஞர் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் வந்து அதுக்கு பின்னாடி வந்தவங்கள்லாம் எப்படி இந்த திராவிட சிந்தனைகளை உருவாக்குனாங்க, எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்றது எல்லாமே தொகுத்து எழுதணும். அடுத்த வினா, திராவிட இலக்கிய பணி குறித்து விரிவாக எழுதுக. அதாவது இந்த திராவிடம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சொல் குறித்து எழுதணும். அப்புறம் திராவிட இயக்கம் குறித்து எழுதணும். அப்புறம் இந்த திராவிட இயக்கம், திராவிட கழகம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து இலக்கிய பணி செய்தாங்கன்றதை குறிப்பிட்டு எழுதணும். அதாவது மேடை தமிழில் பெரியார் அவர்களும், அறிஞர் அண்ணா அவர்களும், கலைஞர் கருணாநிதி அவர்களும் பின்னாடி வந்தவங்களை எப்படி முழங்கி அந்த மேடை தமிழை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இதழியல் தமிழில் தமிழ், தமிழர், தமிழ்நாடு போன்ற செய்திகள்லாம் வந்து எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க. பாரதிதாசன், பாவாணர் போன்றவர்கள்லாம் வந்து எப்படி பாடுபட்டாங்கிறது எழுதணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியாருடைய அந்த குடியரசு இதழ் குறித்து விரிவாக எழுதணும். திராவிடன் அப்படின்ற நாளிதழ் குறித்து எழுதணும். சி அண்ணாதுரை அவர்கள் வந்து வெவ்வேறு இதழ்களை எப்படியெல்லாம் எழுதினான்றதை குறிப்பிட்டு எழுதணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கவிதை தமிழில் பாவேந்தர் பாரதிதாசன், கலைஞர் கருணாநிதி, கவி பூங்குன்றன் போன்றவர்கள்லாம் வந்து எப்படி பாடுபட்டாங்கன்னு எழுதணும். உரைநடை தமிழ் அப்படின்னு போட்டு உரைநடை தமிழ்லையும் வந்து எப்படியெல்லாம் வெளிப்படையாக இந்த திராவிட இயக்க சிந்தனைகளை பெரியார் அவர்களும், அறிஞர் அண்ணா அவர்களும், கலைஞர் கருணாநிதி அவர்களும் உரைநடையில் எப்படி எழுதினாங்க அப்படின்றத எழுதணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய உரை போன்ற நூல்கள் குறித்தெல்லாம் எல்லாரை பற்றியுமே விரிவாக நீங்கள் எழுதணும். அப்புறம் சிறுகதைகளில், புதினங்களில், இப்போ அண்ணாவுடைய புதினங்களில் ரங்கோன் ராதா, பார்வதி பிஏ போன்ற நாவல்கள் எப்படி திராவிட சிந்தனைகளை அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நாடக தமிழில் பார்த்திங்கன்னா ஓரிரவு வேலைக்காரி போன்ற நாடகங்கள் மூலமாக அறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி திராவிட சிந்தனைகளை கொடுத்துருக்காரு, வளர்த்தார்ன்றது எழுதணும். அப்புறம் கலைஞர் கருணாநிதி மந்திரி குமாரி, மணிமகுடம் போன்ற பல நாடகங்களை எழுதியிருக்காரு. உதயசூரியன் உள்ளிட்ட பல நாடகங்கள், அது குறித்தும் எழுதணும். அடுத்து 20வது 20ஆம் நூற்றாண்டில் இலக்கியம் குறித்து கட்டுரைக்க. அதாவது இப்போது இருக்கக்கூடிய 20ஆம் நூற்றாண்டுடைய காலகட்டம், இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டை தாண்டி நம்ம இன்னும் நிறைய வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கோம். இந்த 20ஆம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடியது அச்சு ஊடகங்கள் அதிகமாக வந்த காலகட்டம். இந்த காலகட்டங்களில் கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், நாடகம், திரைப்படம் இந்த மாதிரி பல்வேறு தளங்கள்லையுமே வந்து தமிழ் வளர்ந்துருக்கு. அதில் இலக்கியங்கள் நிறைய வந்து குவிஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து புதுக்கவிதையில் நிறைய மாற்றங்கள். இப்போது வைரமுத்து, மு மேத்தா, சிற்பி, இன்குலாப், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்ற பல பேர் வந்து புதுக்கவிதைகளை வழங்கி அதை வாரி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். அப்படி வாரி வழங்குவதற்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது ஊடகங்கள் அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக வந்து அச்சு ஊடகங்கள். அப்படிப்பட்ட இந்த ஊடகங்களுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்தது அப்படின்றத நம்ம அந்த 20ஆம் நூற்றாண்டில் இலக்கியம் குறித்த ஒரு கட்டுரையில் விரிவாக அடுத்து பார்த்தீங்கன்னா அலகு 2ல் அதிகமாக 10 மதிப்பெண் வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஒருவேளை வந்தது அப்படின்னா தமிழோட தூதனுடைய அந்த சிறப்புகளை, தமிழின் சிறப்புகளை எப்படி எடுத்து சொல்லியிருக்குன்றத கேட்கக்கூடிய வினாவாக இருக்கலாம். அதாவது சீர்கொண்ட கூடல் சிவராசி தானிபுரம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல் தொடங்கி எப்படியெல்லாம் வந்து சிவபெருமான் குறித்தும், அதுக்கு பின்னாடி வந்தவங்களை குறித்தும், எப்படி அவங்க தமிழ் தொண்டு செஞ்சாங்கிறது குறித்தும் ஒரு பெரிய வினாவாக கேட்கலாம். அதுக்கு முழுசாக அந்த பாட்டில் என்ன இருக்கோ அந்த செய்திகளை படிச்சுட்டு அதை தொகுத்து எழுதுங்க.
அடுத்த அலகு 3ல் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து நிறைய வினாக்கள் 10 மதிப்பெண் வினாக்கள் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து பாரத சமுதாயம் குறித்து பாரதியார் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக அப்படின்னு ஒரு வினா வரலாம். இதில் இந்த மாதிரி வினாக்கள்லாம் வரும்போது நீங்கள் அந்த பாடல் என்ன இருக்கோ அதுதான் குறிப்பிட்டு எழுதணும். நிறைய பேர் வந்து பாடலாசியை குறித்து எழுதுவாங்க. அப்படி இல்லை, பாடலாசியை பற்றி ஒரு பேராகிராஃப் எழுதலாம், ஒரு பத்தியில் முடிச்சுக்கணும். இப்போ பாரதியார்னா பாரதியார் பற்றிய செய்திகளை ஒரு பத்தியில் முடிச்சுக்கிட்டு, பாரத சமுதாயம் என்று தலைப்பிட்டு வரக்கூடிய அந்த பாட்டு உங்கள் சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதில் வரக்கூடிய பாடல் அடிகள் ஒரு 4 வரி எழுதணும். அதில் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் விரிவாக எழுத பார்க்கணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வினால பாருங்கள், தமிழ் சமூகத்துக்கு சிறுத்தையே வெளியே வா கவிதை வாயிலாக பாரதிதாசன் கூற விளைவனவற்றை தொகுத்து எழுதுக அப்படின்னு ஒரு வினா வருது. அப்படின்னா இந்த சிறுத்தையே வெளியே வா கவிதையில் என்ன இருக்கோ, பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டில் என்ன இருக்கோ அதை முழுசாக படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை சின்ன சின்ன உத்தலைப்பிட்டு நீங்களே வந்து எழுதலாம். இதில் முன்னாடி வந்து பாரதிதாசன் பற்றிய ஒரு அறிமுகத்தை ஒரே ஒரு பேராகிராஃபை கொடுக்கணும். திரும்ப சொல்கிறேன், பாரதிதாசனை பற்றி இங்கே கேள்வி இல்லை. பாரதிதாசன் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா அவரை பற்றி நிறைய எழுதுங்க, அவர் பாட்டை கம்மியாக எழுதுங்க. ஆனால் பாரதிதாசன் எழுதுன சிறுத்தையே வெளியேவான்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த செய்யுள் பகுதியில் என்ன இருக்கோ அதுதான் அதிகமாக எழுதணுன்றதை நினைவு. அடுத்த வினா, 8வது சீர் குறித்து ஈரோடு தமிழ் கூறுவனவற்றை விளக்கி எழுதுக. இந்த 8வது சீர் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கவிதையில் 8வது சீர் ஏன் தேவை, ஏன் வந்து 8வது சீரை திருவள்ளுவர் இடம்பெற செய்திருக்க மாட்டார் அப்படின்ட்டு ஈரோடு தமிழன்பன் கற்பனை பண்ண எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து எழுதணும். அடுத்த வினா, ஒரு எழுத்தாளனின் மனநிலையை கடிதம் சிறுகதை வாயிலாக விளக்கி எழுதுக. நல்லா தெரிஞ்சுங்க, இதில் சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றதுனால 3 சிறுகதைகளையும் நல்லா படிச்சுங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா, அந்த சிறுகதையினுடைய கதை கரு என்னன்றது, அப்புறம் அந்த சிறுகதையினுடைய அமைப்பு என்னன்றதை படிக்கணும். அடுத்து சிறுகதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுடைய பெயர்களை தெளிவாக எழுதணும். கதாபாத்திரங்களுடைய பெயர்களை தப்பு வரவே கூடாது. இந்த குறிப்பிட்ட கடிதம் சிறுகதையில் ஒரு எழுத்தாளனுடைய மனோநிலை, நான் நல்லா எழுதுகிறேன் ஆனால் அந்த வெளி உலகம் எனக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்குது, யாருமே என்னை பாராட்ட மாட்டுறாங்க அப்படின்ற அந்த மனக்குமுறலை எழுதியிருப்பார். கடைசியாக இவங்க பாராட்டினா என்ன பரவாயில்ல, நான் எழுதிட்டு தான் இருப்பேன் அப்படின்றத குறிப்பிட்டு அந்த புதுமை பித்தன் அந்த சிறுகதை வந்து முடிச்சிருப்பார். அதனால் அதை பற்றிய செய்திகள் எல்லாத்தையுமே நீங்கள் முழுசாக படிச்சுக்கணும். அடுத்த வினா பாருங்கள், ஜெயகாந்தனின் சொல்லாற்றலை வாய்ச்சொற்கள் சிறுகதை வழியாக விளக்குக. இப்போ ஜெயகாந்தனுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு வாய்ச்சொற்கள் அப்படின்ற சிறுகதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை எழுதிட்டு அந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன முக்கிய செய்திகள்லாம் சொல்லியிருக்காரு, எப்படி அவர் வந்து அந்த வசனங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதாவது சிறுகதையில் அதிகமாக அந்த வர்ணனை வசனங்கள்லாம் இருக்காது. ஆனால் ஜெயகாந்தன் இந்த சிறுகதையில் நிறைய இடத்துல அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சிறுகதையினுடைய தொடக்கத்தில் வந்து தீக்குச்சியிலிருந்து எழுந்து பீடிக்கு தாவிய நெருப்பின் மங்கிய வெளிச்சம் இருவரும் பார்க்க முடியாத இருவர் தம் முகத்தையும் பார்த்துவிட்டு ஒரு நொடிக்குள் இருளில் மறைந்தது அப்படின்ற வர்ணனையை குறிப்பிட்டு புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய வர்ணனைகளை நீங்கள் எழுதலாம். அவர் எந்த அளவுக்கு இந்த கதையை எளிமையாக புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கான்றதை எழுதணும். அதோட முக்கியமாக இந்த கதையை நீங்கள் முழுசாக வந்து தேர்வுக்கு எழுதக்கூடிய வகையில் சுருக்கமாக நீங்கள் எழுதி வச்சுங்க. என்ன தான் அவர் சொல்லியிருக்கான்றதை சுருக்கமாக எழுதிக்கங்க. அடுத்தது ஆர் சூடாமணியினுடைய அந்நியர்கள் கதையினுடைய அமைப்பை எடுத்துரைக்க. இப்போ இந்த கதை அமைப்பு அப்படின்னும் போது இந்த கதை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அந்த கதையை ஆர் சூடாமணி எப்படி சொல்லியிருக்காங்கன்னு எழுதணும். அதனால் சவிதா சௌமியா என்கிற 2 கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு பாசம் மற்றும் முரண்பாடு, இதெல்லாம் வந்து எப்படி அவர் சொல்லியிருக்கான்றதையும், அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களையும் எப்படி வந்து இந்த சமூகம் இருந்திருக்கின்ற அவருடைய பதிவையும் பார்வையும் கொடுத்துருக்கான்றதை தெளிவாக நீங்கள். அடுத்ததாக தம்பிக்கு அப்படின்னு சொல்லி மூவா அவர்கள் எழுதின கடிதம் குறித்து 2 கடிதம் கொடுத்துருக்காங்க. 2 கடிதத்தையும் அப்படியே வந்து படிச்சுங்க, புரிஞ்சுங்க. அதில் நீங்கள் சிந்திக்கிறதுக்கு எதுவுமே வேலையே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முழுசாக புரிஞ்சுங்க. அவர் சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் வந்து தமிழை எப்படி முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படின்ற அவருடைய சிந்தனையுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை அவர் எப்படி சொல்லியிருக்கான்றதை படிச்சுட்டு தேர்வில் எழுதுங்க. அடுத்த பகுதி அலகு 4 மிக மிக முக்கியமான ஒரு அலகு. ஏன் இந்த முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னா, இதில் 1 அல்லது 2 வினாக்கள் கூட இந்த பகுதியில் வந்து வரலாம். அதனால் 2 10 மதிப்பெண் வினாக்களுக்கு நீங்கள் தயாராகிடுங்க. இதில் வரக்கூடிய பகுதிகளில் முதல் வினா பார்த்தீங்கன்னா திருக்குறள் மாநாட்டு உரை. இந்த திருக்குறள் மாநாட்டு உரை சார்ந்து
வரக்கூடிய வினாவை அவங்க எப்படி கேட்டாலுமே அந்த உரையில் என்ன செய்திகள் இருக்கோ அதை தொகுத்து எழுதுங்க. அதாவது திருக்குறள் அப்படின்ற ஒன்று மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு பெரியார் அவர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டார் அப்படின்றத எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்ற நூலில் என்னெல்லாம் செய்திகள் இருக்குது என்கிற செய்தியும், அதற்கு மாறாக இருக்கக்கூடிய பக்தி இலக்கிய நூல் குறித்த பெரியாருடைய பார்வை என்னன்றதையும் நீங்கள் தொகுத்து எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு உரை. இந்த 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு உரையில் என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்கோ அதை சுருக்கமாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த மாநாட்டுக்கு வந்தாங்க, வேறு எங்கே இந்த மாநாடு நடந்திருக்கு, இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த தலைவர்களை குறிப்பிடத்தக்கவர்கள் யார் யார், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதும், இந்த மாநாடு யாருக்காக நடத்தப்பட்டது, இந்த மாநாட்டில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் அடுத்தடுத்து நடக்குன்றதையும் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே சுருக்கமாக நீங்கள் எழுதி வச்சுட்டு படிச்சுங்க. அடுத்ததாக சாக்ரட்டிஸுடைய அந்த வாழ்வியல் குறித்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின ஓரங்க நாடகம் குறித்து நல்லா படிச்சுங்க. இதில் சாக்ரட்டிஸ் அவர்கள் அறிவு என்கிற ஆயத்தை எப்படி பயன்படுத்தணும், ஏன் தேவை என்று சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் முழுசாக அந்த நாடகத்தை கதாபாத்திரங்களோடு படிச்சுக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக 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 முக்கியமான ஒரு பகுதி, இந்த ஒட்டுமொத்த சிலபஸ்லேயே முக்கியமான ஒரு பகுதி, அறிஞர் அண்ணாவுடைய வேலைக்காரி நாடகம். இந்த வேலைக்காரி நாடகத்தில் டாப் டு பாட்டம் வாங்கலையே, அதனால் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் மொத்தத்தையும் படித்து அதை தனித்தனியாக பிரித்து ஒரு 2-3 கட்டுரைகளாக எழுதி வச்சுங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கதை, வேலைக்காரி என்கிற அந்த நாடகத்துடைய கதையை முழுசாக எழுதிங்க ஒரு 3 பக்கத்துக்கு. இன்னொன்று அதில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்றத குறித்து வச்சுக்கிட்டு அதை எழுதுங்க. குறிப்பாக வேதாச்சல முதலியார், சரசா, மூர்த்தி, அமிர்தம், முருகேசன், ஆனந்தன், மணி போன்ற கதாபாத்திரங்கள், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விரிவாக ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட கதாபாத்திரங்களுடைய அந்த கதை அமைப்புக்குள்ளே அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்னன்றதை விரிவாக கேட்பாங்க. அதுக்குமே தயாராகிடுங்க. அதில் அறிஞர் அண்ணாவுடைய அந்த நாடகத்தில் கதையும் முக்கியம், கதை பாத்திரங்களும் முக்கியம். ஏன்னா இந்த பாடத்திட்டத்திலே முக்கியமான வினான்னு சொல்கிறதுனால நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருந்தீங்கன்னா தான் இதில் ஒரு 10 மதிப்பெண் வினாவை நீங்கள் எழுத முடியும். ஏன்னா அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா வேலைக்காரி நாடகத்திலிருந்து இடம்பெறும் அப்படின்றதுனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரும்ப திரும்ப படிங்க. இதுக்குள்ளேருந்தே நிறைய 5 மதிப்பெண் வினாக்கள் வரும். அந்த 5 மதிப்பெண் வினாக்களை நாங்கள் பட்டியலில்லை, ஆனால் இதில் வரக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளில் தான் 5 மதிப்பெண் வினாக்களாக கேட்பாங்க. ஆனால் அதுக்கும் நீங்கள் விடை எழுதலாம். 2 மதிப்பெண் வினாக்கள் சிலவற்றுக்கும் இதிலேருந்து நீங்கள் விடைகள் எழுதலாம். அந்த வகையில் தான் இந்த வினாக்களை நான் கொடுத்துருக்கேன். அவசர கதியில் தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த வினாக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் போட்டு பார்த்தும் பயன்பெறலாம். நன்றி நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.